அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னோட சிட்டிக்கு வந்திருக்கீங்க, என்னோட ஊருக்கு. இந்த ஆன்மீக சிட்டிக்கு వந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் మై మోస్ట్ హార్ట్ఫుల్ వెల్కమ్. మా ఊరికి వచ్చారు, మీ అందరినీ ఆహ్వానిస్తున్నాను అని చెప్తున్నారు. ನೀವೆಲ್ಲರೂ ತಿರುವಣ್ಣಾಮಲೈ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಆಹ್ವಾನ, ಸ್ವಾಗತ. யூ நோ மை நேம். என் பேர் கலைச்செல்வன். அண்ட் நான் இங்க 5 வகையான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் தெரப்பி. ஃப்ளவர் தெரப்பி பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா நான் பேசுறேன். தென் அதர் தென் ஃப்ளவர் தெரப்பி ஐ எம் டூயிங் மாஸ்டர் குவாஷா தெரப்பி. மாஸ்டர் குவாஷா தெரப்பிங்கிறது என்னோட பேட்டர்ன் எப்படின்னா, பாதத்திலே பண்றது தான். பட் மொத்த சரீரத்துக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அத்தனை உடல் உறுப்புகளும் அடக்கம் என்னோட ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ல. என்ன வியாதிகளா இருந்தாலும் அந்த ப்ராசஸ்ல கட்டுப்படும். அது மாஸ்டர் குவாஷா தெரப்பியா நம்ம பண்றோம். நோய்கள் உட்பட கட்டுப்படும். இது ஒரு ப்ராசஸ். సో ఆయన ఫ్లవర్ థెరపీ అని చేశారు. 5 రకాల ట్రీట్మెంట్స్ చేస్తాడు ఆయన. ఫ్లవర్ థెరపీ గురించి డీటెయిల్డ్ గా మళ్ళీ చెప్తారు. నెక్స్ట్ వచ్చి మాస్టర్ గౌషా థెరపీ అని చేస్తారు. అది పాదాలలో మసాజ్ చేస్తారు. కానీ ఆ మసాజ్ ద్వారా మన శరీరం మొత్తంలో ఎలాంటి ప్రాబ్లం ఉన్నా కూడా క్లియర్ అయిపోతుంది. అందుకే దాన్ని మాస్టర్ గౌషా థెరపీ అని అంటారు. ಸೊ ಅವ್ರ ಹೆಸರು ಕಲೈ ಶೆಲ್ವನ್ ಅಂತ. ಅವರು ಪ್ರಧಾನವಾಗಿ ಇವತ್ತು ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸಿನ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಜೊತೆಗೆ ಮಾಸ್ಟರ್ ಗೋಷಾ ಥೆರಪಿ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಏನೇ ತೊಂದರೆ ಇದ್ರೂ ಈ ಮಾಸ್ಟರ್ ಗೋಷಾ ಥೆರಪಿ ಅನ್ನೋದು ಆ ಮಸಾಜ್ ಇಂದ ಡಿಫರೆಂಟ್ ಥೆರಪೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಓಕೆ. The next one is எர்த் எனர்ஜி ஹீலிங். புவி ஆற்றல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கட்டடம் இருக்கு, இந்த பில்டிங் இருக்கு. இந்த பூமியில ஊனிதான் எல்லா உயிரினமும் நிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு வீடு கட்டுறோம், வாட் எவர். இந்த பூமியில நம்ம கட்டும் போது வாஸ்து பாக்குறோம். வாஸ்துங்கிறது பூமிக்கு மேல, அது பஞ்சபூதங்களுடைய அமைப்பு. ஆனா பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு நம்ம யாரும் பாக்குறது இல்லை. சோ நான் பண்ற எர்த் எனர்ஜி ஹீலிங்ன்றது பூமியிலிருந்து வரக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ஸ் பூமிக்குள்ள இருந்து வரும். அது நம்ம வாழ்க்கையோட ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் உள்ள எல்லா விஷயத்தோடையும் தொடர்புடையது. ஸோ அந்த எர்த்துனால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கேன்சர் வரும். ஒருத்தருக்கு கேன்சர் கியூர் ஆயிட்டு இருக்கும். ஆஃப்டர் 5 or 6 years மறுபடியும் வரும் செகண்டரி கேன்சர்ஸ். ஸோ ரிசர்ச் பேசிஸ்ல 90% ஆஃப் த ரீசன் ஃபார் கேன்சர் இஸ் த எர்த் எனர்ஜி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு ஹெல்த் இஷ்யூல கேன்சருங்கிறது ஒண்ணு. அதே போல அங்க வாழக்கூடிய எல்லாருக்கும் இந்த எர்த் எனர்ஜியால நிறைய டிஸ்டர்பன்ஸ், என்டையர் லைஃப் ப்ராசஸே பாதிக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் வாஸ்து, திஸ் இஸ் எர்த் எனர்ஜி, பூமியுடைய ஆற்றல். அதை சமன்படுத்தக்கூடிய ப்ராசஸ், அந்த தெரப்பி தான் எர்த் எனர்ஜி ஹீலிங், புவி ஆற்றல் சிகிச்சைன்னு செய்துட்டு இருக்கேன். இது பூமா தேவியோட நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, அதை அடக்கிறதோ அழிக்கிறதோ இல்லை, அதை தடுத்து நம்ம காப்பாத்திக்கிறது. பூமா தேவியோட நம்ம நட்பு ரீதியா போற மாதிரி பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை தடுக்கிற ஒரு தெரப்பி தான் எர்த் எனர்ஜி ஹீலிங். அது இந்த பூமியை சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை சரி பண்ற ஒரு ப்ராசஸ். సో ఇది ఎర్త్ ఎనర్జీ హీలింగ్ అని కూడా చేస్తున్నాడు ఆయన. అంటే భూమికి సంబంధించిన ఇది. మనము ఒక బిల్డింగ్ కట్టాలన్నా ఏదైనా చేయాలన్నా వాస్తు చూస్తాము, అది భూమికి పైన ఉన్న విషయాలు. కానీ భూమికి లోపల కొన్ని శక్తులు ఉంటాయి, ఎనర్జీస్ ఉంటాయి, వైబ్రేషన్స్ ఉంటాయి. దాని వల్ల మనము ఆరోగ్యపరంగా కానీ డిస్టర్బ్ అవ్వడానికి అవకాశాలు ఉన్నాయి. కాబట్టి దాన్ని మనం హీల్ చేసుకొని ఆ ఎనర్జీని మనకు జీవన విధానానికి తగినట్లు సరి చేసుకోవడం అనేదే ఈ ఎర్త్ ఎనర్జీ హీలింగ్ అనేది. ಸೊ ಈ ಎರ್ತ್ ಎನರ್ಜಿ ಹೀಲಿಂಗ್ ಅಂತ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್. ಸೊ ಅದು ಸಹ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಹೀಲಿಂಗ್ ಪ್ರಾಸೆಸ್. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳು ಗುಣ ಆಗತ್ತೆ. ಕ್ಯಾನ್ಸರ್ ಸಹ ಬರೋದು ಈ
ಸ್ಟ್ರೆಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಜಿಯೋಗ್ರಾಫಿಕಲ್ ಸ್ಟ್ರೆಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. ಸೊ ಈ ಅರ್ತ್ ಆ ಎನರ್ಜಿ ಸರಿಯಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕ್ಯಾನ್ಸರು ಸಹ ಬರುತ್ತೆ. ಓಕೆ, ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡು ಅಂದ್ರೆ ಅದು ಸರಿಪಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ವಾಸ್ತು ಅಂತಲ್ಲ, ಇದು ಒಂಥರ ಎನರ್ಜಿ ಹೀಲಿಂಗ್ ಅಂತ, ಎನರ್ಜಿ ಅಂದ್ರೆ ಅರ್ತ್ ಎನರ್ಜಿ ಹೀಲಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಸಹ ಅವರು ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. And the next one, acupressure. எவ்ரிஒன் நோஸ், எல்லாருக்குமே தெரியும். அக்குபஞ்சர் தெரியும். அக்குபஞ்சருங்கிறது நீடில் போடக்கூடியது. நம்ம நரம்புகள்ல நீடில் போடுவாங்க. பட் ஐ எம் டூயிங் அக்குப்ரெஷர், நாட் அக்குபஞ்சர். இந்த அக்குப்ரெஷர்ல நம்ம உடம்போட அந்த காஸ்மிக் எனர்ஜியை வச்சு தான் இந்த நோய்களை நம்ம சரி பண்றோம். நான் பண்ற அக்குப்ரெஷர் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் சைனீஸ்ல ட்ரைபல் பீப்புள்ஸ் உண்டு. அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. சைனாவை டிவைட் பண்ணீங்கன்னா நிறைய ரீஜியனா டிவைட் ஆகும். நார்த் சைனீஸ் கிட்ட ஒரு மெத்தட் இருக்கும். டிஸ்க் ஸ்லிப், டிஸ்க் பல்ஜ், எவ்வளோ சீரியஸான இஷ்யூவா இருந்தாலும் சரி, சர்ஜரியே இல்லாம ஒரு 10 சிட்டிங்குள்ள அந்த ப்ராசஸ்ல சரி பண்ண முடியும். ஸோ சச் ஏ பவர்ஃபுல் ஒரு அக்குப்ரெஷர் தெரப்பி ஐ காட் ஏ சான்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் மை குரு. குரு கிட்ட இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை கத்துக்கிட்டு அந்த ஒரு தெரப்பியும் மக்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இந்த அக்குப்ரெஷர் மூலயமா ஒரு எமர்ஜென்சியா ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய வியாதிகளை ரொம்ப சர்ஜரியோ எந்த ப்ராசஸும் இல்லாம நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அப்புறம் குணப்படுத்த முடியும். సో నేను అక్యుప్రెషర్ అనే ఒక ట్రీట్మెంట్ కూడా ఇస్తాను. అక్యుపంచర్ వేరే, అది నీడిల్ పెట్టి చేసేది. అక్యుప్రెషర్ అనేది వేరే. ఇది నార్త్ చైనాలో ట్రైబల్స్ ఉంటారు, కొండ జాతి వాళ్ళు అంటాం కదా, వాళ్ళు ఏ డాక్టర్స్ దగ్గరికి ఏ ట్రీట్మెంట్స్ దగ్గరికి చేసుకోరు, వాళ్ళంతటి వాళ్ళు చేసుకునేది. నాకు ఒక గురువు దగ్గర అవకాశం దొరికింది. నేను ఈ అక్యుప్రెషర్ వాళ్ళ దగ్గర నేర్చుకొని ఆ ట్రీట్మెంట్ ఇస్తున్నాను. ఇదేంటంటే కాస్మిక్ ఎనర్జీని మనము రిసీవ్ చేసుకొని దాని ద్వారా హీల్ చేసేది ఈ అక్యుప్రెషర్ అనేది. సో దీని మూలంగా ఎంత పెద్ద వ్యాధులైనా కూడా మనం క్యూర్ చేసుకోవచ్చు. ಸೊ ಇನ್ನೊಂದು, ಇವರು ಆಕ್ಯುಪ್ರೆಷರ್ ಅಂತ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಜನರಲಿ ಆಕ್ಯುಪಂಚರ್ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋದು, ನೀಡಿಲ್ಸ್ ಅಂತೂ ಹಾಕ್ತಾರೆ, ಸೂಜಿಗಳು ಹಾಕ್ತಾರಲ್ಲ, ಅದು ಆಕ್ಯುಪಂಚರ್. ಆದ್ರೆ ಆಕ್ಯುಪ್ರೆಷರ್ ಅಂದ್ರೆ ಒತ್ತಡೆಯಿಂದ ಮಾಡೋದು. ಅದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಸರ್ ನಾರ್ತ್ ಚೈನಾದಲ್ಲಿ ಒಂದು ಟ್ರೈಬಲ್ ವರ್ಗ, ಅದರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತ ಅವರು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಯಾವುದೇ ಮದ್ದು ತಗೊಳಲ್ಲ ಅವರು. ಓಕೆ, ಸೊ ಅವರೇ ಸೆಲ್ಫ್ ಹೀಲಿಂಗ್, ಸ್ವಯಂವಾಗಿ ಮಾಡ್ಕೊಂತಾರಲ್ಲ, ಆ ಹೀಲಿಂಗ್ ಪದ್ಧತಿ ಇದೊಂದು. ಇದು ಅವರು ಕಲ್ಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಒಂದು ಗುರುವಿಂದ, ಅದನ್ನೇ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அந்த அஞ்சாவதா நான் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுவும் நம்ம சைனா ட்ரெடிஷன்ல இருந்து வந்தது தான், ப்ரெடிக்ஷன்ஸ், ஆரூடம். ஐ சிங்னு சொல்லுவாங்க, அதை ஈ சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. இது எந்த வகையில ஸ்பெஷல்னா, வாழ்க்கையில நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியல, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னும் போது நம்ம நேரம் அஸ்ட்ராலஜிக்கு தான் போவோம். அந்த அஸ்ட்ராலஜியை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இருந்தே வாங்கினா எப்படி இருக்கும், இந்த பிரபஞ்சமே நம்மள கைட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த பிரபஞ்சத்துடைய கைடன்ஸை வாங்குற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஈச்சிங் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன். இது ஒரு லைஃப் கைடன்ஸ். இந்த ஈச்சிங்கை நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஹெல்த் உட்பட இதுல நம்ம கைடன்ஸ் எடுக்க முடியும். இன்னைக்கும் சீன அரசு அவங்க அரச பதவி கொடுக்கணும்னா, நம்ம ஊர்ல எப்படி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சொல்றோமோ, அந்த நாட்டுல இருக்கிற அரச பதவிக்கு ஒருத்தர் தெளிவா போகணும்னா இந்த டீச்சிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அங்க கவர்மெண்ட்ல ஹையர் பொசிஷன் ஒர்க்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஈச்சிங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து, இன்னைக்கு நான் ஒரு மருந்து தயாரிக்கிறேன். நான் இந்திய மலர்கள் நான் ஓன ரிசர்ச் பண்ணி தயாரிச்சிட்டு இருக்கேன். அந்த முடிவு என்னன்னு நான் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு அந்த ப்ரெடிக்ஷன் துல்லியமா ரிசல்ட் கொடுக்குது. ஸோ எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் கூட நம்ம அது மூலயமா ப்ரெடிக்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம். సో ఇంకొకటి నేను చేసేది ఏంటంటే ప్రెడిక్షన్ అని, ఇది కూడా చైనా వాళ్ళ దగ్గర నుంచి నేర్చుకున్న ఒక విషయమే. వాళ్ళు ఒక ముఖ్యమంత్రిని చూస్ చేసుకోవాలి అంటే ఆయనకి ఈ ఈచింగ్ అనేది, అంటే ఈ ప్రెడిక్షన్ చేసే ఆ విద్య తెలుసుంటేనే వాళ్ళు ఆ పదవే ఇస్తారంట, అక్కడ మంత్రి పదవి అనేది ఇస్తారంట. సో ఎందుకంటే మనం అది మనం మామూలుగా
బయట వాళ్ళ మీద డిపెండ్ అయ్యి నా జీవితం ఎట్లా ఉంటది అని జాతకాలు చూపించి అడుగుతూ ఉంటాం. అట్లా కాకుండా మనము ఈ విశ్వాన్ని అడిగి డైరెక్ట్ గా మనము తీసుకుంటే ఆ జ్ఞానాన్ని ఎంత బాగుంటది. ఆ విద్య ఇది ఈచింగ్ అనేది. సో ఇలా ఈ ప్రెడిక్షన్ అనేది కూడా చేస్తాను నేను. సో ప్రతి జీవితంలో మనకి ఉన్న సందేహాలు కానీ ప్రశ్నలు కానీ ఎప్పుడు ఏం అవసరం ఉన్నా కూడా దీని ద్వారా మనం జవాబులు తెలుసుకోవచ్చు. నేను చేసే ప్రతి మందు కూడా నేను ఈ టెక్నిక్ యూజ్ చేసే నేను చేస్తున్నాను. ಈಚಿಂಗ್ ಅಂತ ಇನ್ನೊಂದು ವಿಧಾನ ಇದೆ. ಅದು ಸರ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಅದು ಕಲ್ಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಚೈನಾ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದಾನೆ. ಅದರಿಂದ ಏನಂದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಯಾರೇ ಒಬ್ರು ಲೀಡರ್ ಆಗ್ಬೇಕು, ಯಾವ್ದಾರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪದವಿ ತಗೋಬೇಕಂದ್ರೆ ಸೊ ಅವ್ರಿಗೂ ಈ ವಿದ್ಯೆ ಗೊತ್ತಿರ್ಬೇಕು, ಅವಾಗ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಕೊಡೋದಂತ. ಏನಂದ್ರೆ ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಗೊತ್ತಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಏನ್ ನಡೆಯೋದು, ಏನ್ ನಡೆಯಕ್ಕಾಗತ್ತೆ, ಏನ್ ಆಗ್ಬೋದು ಅಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಆ ಈಚಿಂಗ್ ಅನ್ನೋದು ಒಂದು ಪ್ರೆಡಿಕ್ಷನ್ ಮೆಥಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರ ಸರ್. நவ் ஃப்ளவர் தெரப்பி பத்தி நான் சொல்றேன். இந்தியாவில் ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது பொதுவா லண்டன் பேட்ச் ஃப்ளவர். ஏன்னா 1980s அரௌண்ட்ல அது இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுங்க. 1930ல அது லேபிள் பண்ணது ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு லேபிள் பண்ணாங்க. பேட்ச் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சு அதை ஃப்ளவர் மெடிசனா ஒரு இது கொண்டு வந்த ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்த ஒரு பேரு எட்வர்ட் பேட்ச். எட்வர்ட் பேட்ச்ங்கிறவர் ஒரு ஆங்கில மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர். ஆனா அவர் லைஃப்ல அவர் கடைசியா அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போன ஒரு ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா அவங்க மண்ல விளைஞ்ச ஒரு 38 ஃப்ளவர்ஸ் எடுத்து ஃப்ளவர் மெடிசன் கொடுத்துட்டார். இன்னைக்கு இந்த இந்தியா ஃபுல்லா லண்டன் பேட்ச் ஃப்ளவர் எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த ஃப்ளவர் மெடிசன் பிராக்டிஸ் பண்றேன். அண்ட் ஆஸ்திரேலியன் ஃப்ளவர்ஸ், ஆஸ்திரேலியன் கண்டத்துல வளர்ந்த சில ஃப்ளவர்ஸ், அதை எடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்க இன்னும் ஆஸ்திரேலியாவில் உயிரோட இருக்காரு. அந்த ஃப்ளவர்ஸும் நான் பிராக்டிஸ் பண்றேன். அண்ட் இந்தியன் ஃப்ளவர்ஸ் நம்ம சாயில்ல இல்லாத வளமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய மூலிகைகளையும் மலர் மருந்தா மாத்தி என்னுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குரு கிட்ட இருந்தும் சில ஞானங்கள் அந்த இந்திய மலர்கள்ல போய்கிட்டு இருக்கு. இந்த ரிசர்ச் நான் இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சு அந்த மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த இந்திய மலர் பறிக்கணுங்கிறது கூட என்கிட்ட வர்றவங்க அவங்களுடைய நோய் அந்த தன்மை தான் முடிவு பண்ணுது. அப்பதான் அந்த தேடலே எனக்கு ஆரம்பிக்கும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த 3 மலர்களுடைய கலவையில இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லபடியா குணமாக்கிட்டு இருக்காங்க. సో మనకి ఫ్లవర్ మెడిసిన్ అన్న ఈ జ్ఞానాన్ని లండన్ కి సంబంధించిన బ్యాచ్ అనే ఆయన మనకు అందించారు. సో ఆయన వాళ్ళ ప్రదేశంలో పండే పూలతో చేసే ఈ మెడిసిన్స్ ని తయారు చేసి అది అందించారు. అది ప్రపంచమంతా వ్యాపించింది. మన ఇండియా కూడా ఆ మెడిసిన్స్ వచ్చాయి. కానీ ఇంకా చాలా రకాలైన ఫ్లవర్ మెడిసిన్స్ ఉన్నాయి. నేను ఆస్ట్రేలియాలో పండే ఆ పుష్పాల నుంచి కూడా మెడిసిన్స్ చేయడం తెలుసుకున్నాను. మన భారతదేశంలో లేని మూలికలు, పువ్వులు లేవు. కాబట్టి అన్ని ఉన్నాయి మన దగ్గర. సో నేను ఈ మూడింటిని కలిపి చాలా రీసెర్చ్ చేసి మెడిసిన్స్ తయారు చేస్తున్నాను. సో ఈ ఫ్లవర్ మెడిసిన్ అనేది చాలా అద్భుతంగా పనిచేస్తుంది. ಸೊ ಈ ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸನ್ ಡಾಕ್ಟರ್ ಬ್ಯಾಚ್ ಅನ್ನೋರು ಲಂಡನ್ ಸಂಬಂಧಿತ ಡಾಕ್ಟರ್ ಅವರು ಕಂಡಿಟ್ಟಿರೋದು. ಸೊ ಈ ಫ್ಲವರ್ಸ್ ಎಸ್ಪೆಷಲಿ ಅಲ್ಲಿ ಲಭ್ಯವಾಗತ್ತೆ. ಆದ್ರೆ ಆ ಮೆಡಿಸನ್ ಈಗ ಇಂಡಿಯಾಕ್ಕೂ ಬಂದಿದೆ. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿನೂ ಹೋಮಿಯೋಪತಿ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಿಗತ್ತೆ. 38 ವಿಧಗಳ ಫ್ಲವರ್ಸ್ ಹೂಗಳಿಂದ ತೆಗಿತಾರೆ ಅದು. ಓಕೆ, ವೆರಿ ಸಿಂಪಲ್. ಬಟ್ ಮನಸ್ಸಿಗೆ ಸಂಬಂಧಿತ, ಈವನ್ ಫಿಸಿಕಲ್ ಬಾಡಿಗೆ ಸಂಬಂಧಿತ, ಎಸ್ಪೆಷಲಿ ಮೈಂಡ್ ರಿಲೇಟೆಡ್ ಡಿಸೀಸಸ್ ಅಂದ್ರೆ ಮನಸ್ಸಿಂದ ಉತ್ಪನ್ನ ಆಗುವಂತ ವ್ಯಾಧಿಗಳು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡತ್ತೆ. ಅದೇ ಇಲ್ಲ, ಇನ್ನು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಗೆ ಸಂಬಂಧಿತ ವಿಧ ಹೂಗಳಿದೆ, ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಿತ ಮೆಡಿಸಿನ್ಸು ಅದೆಲ್ಲ ತಗೊಂಡು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಇವರೇ ಒಂದು ಸಪರೇಟ್ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ತಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಸ್, ஓகே. ஃப்ளவர் மெடிசன், மலர் மருந்து, மருத்துவம் அப்படின்னு நம்ம மருந்துன்னு சொன்னாலே அது நோய்க்கு, இதுதான் நமக்கு எல்லாருக்கும் முதல்ல மைண்டுக்கு வரும். ஒரு வியாதி, ஒரு நோய், மருந்துன்னா அதுக்கு தான் அப்படின்னு. பட் மலர் மருந்து, ஃப்ளவர் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நோய்க்கு மட்டும் கிடையாது, மொத்த வாழ்க்கைக்குமான ஒரு மருந்து.
நம்ம லைஃப் நீங்க பாருங்களேன், நம்ம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? 3 விஷயம்தான் நம்ம வாழற வாழ்க்கை. முதல்ல நமக்கு எது வேணும்? நான் ஒரு ஆள், என்ன சோலோ இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னோட ஹெல்த். ஹெல்த்னு வச்சீங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணோம். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். அடுத்தது எனக்கு என்ன வேணும் நான் வாழறதுக்கு? வெல்த் வேணும். என்னோட வெல்த், வளம். எனக்கு வெல்த்னு பார்த்தாலும் இன்டலெக்சுவல் வெல்த் அண்டு மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்னு 2ஆ பிரிக்கலாம். இன்டெலெக்சுவல் வெல்த்ங்கிறது நான் படிச்ச படிப்பு, எனக்கு இந்த சமூகத்துல என்ன புகழ் இருக்கு, என்ன பேர் இருக்கு, என்ன அங்கீகாரம் இருக்கு, நான் யார், இது. ஆனா மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்ங்கிறது இந்த சேர்ல இருந்து இந்த பில்டிங் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கிற பணம், செல்வம், இதெல்லாம். அறிவு, செல்வம் இரண்டும் தான் வெல்த்துக்குள்ள வரும். மூணாவது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு, ரிலேஷன்ஷிப். அது உடஞ்சிச்சுன்னா மொத்தமும் போயிடும். ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபேமிலி ரிலேஷன். அடுத்தது நமக்கு சோஷியல் ரிலேஷன், பிசினஸ் ரிலேஷன், எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். இந்த ஃப்ளவர் மெடிசன் இது மொத்த விஷயத்துக்குமான ஒரு தீர்வு, இது மொத்த விஷயத்துக்குமான ஒரு தெரப்பி. సో ఫ్లవర్ మెడిసిన్ అని అంటూనే మనం మెడిసిన్ అంటేనే మనం ఏమనుకుంటాము, ఏదో జబ్బు ఉంటేనే అని అనుకుంటాము. కానీ అట్లా కాదు, ఇది ఇంకా చాలా రకాలుగా పనిచేస్తుంది. సో ఒక మనిషిగా మనం పుట్టినాక మనకు 3 విషయాలు కావాలి. ఫస్ట్ది ఏంటంటే ఆరోగ్యము. ఆరోగ్యము అంటే శారీరక ఆరోగ్యం, మానసిక ఆరోగ్యం అని 2గా డివైడ్ చేయొచ్చు. అండ్ తర్వాత మనకి బుద్ధిపరంగా కాదు, డబ్బులు అంటే ఆస్తులు అంటాం కదా, అది. సో ఆస్తులు అన్నప్పుడు మనకు బుద్ధిపరమైన ఆస్తులు కావాలి, తర్వాత మనకి ప్రాపంచిక ఆస్తులు కావాలి. బుద్ధిపరమైన ఆస్తులు అంటే ఏంటి? నేను చదివే చదువు, నా జ్ఞానము, ఇవన్నీ వస్తాయి. తర్వాత ప్రాపంచిక ఆస్తులు అంటే మనం సంపాదించే విషయాలన్నీ వస్తాయి. సో దీనికి సంబంధించినవి. మూడోది ఏంటి అంటే బంధాలు. సో బంధం అనేది మనకు కుటుంబ బంధము, సామాజిక బంధము, ఇవన్నీ కరెక్ట్ గా ఉంటేనే మన జీవనం అనేది సాఫీగా సరిపోతది. ఏ ఒక్కటి డిస్టర్బ్ అయినా కూడా మనము ప్రాబ్లమ్స్ ఫేస్ చేస్తాము. కాబట్టి ఇవన్నీ కలిపి సరిచేస్తుంది ఈ ఫ్లవర్ మెడిసిన్ అన్నది. ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸಿನ್ ಇಂದ ಅನೇಕ ಉಪಯೋಗಗಳಿದೆ. ಒಂದು ಮಾನಸಿಕವಾಗಿ ಬರುವಂತ ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ, ಆಮೇಲೆ ಏನೇ ನಮ್ಗೆ ಅಂದ್ರೆ ನಮಗೆಲ್ಲ ಏನ್ ಬೇಕು? ರೋಗಗಳು ಬರಬಾರ್ದು, ಸಂಪದೆ ಬೇಕು ಅಲ್ವಾ, ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧಗಳು ಬೇಕು, ಇಷ್ಟೇ ಬೇಕಾಗಿರೋದು. ಈ 3 ಅದು ಮಾಡಿಕೊಡ್ತದೆ. ಅಷ್ಟು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ತರ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಇದೆ. ಜನರಲ್ ಏನಾಗತ್ತೆ, ನಾವು ಆರ್ಥಿಕವಾಗಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ಫೈನಾನ್ಷಿಯಲಿ ವಿ ವಾಂಟ್ ಟು ಡೆವಲಪ್. ಆದ್ರೆ ಫೈನಾನ್ಷಿಯಲಿ ಡೆವಲಪ್ ಆಗ್ಬೇಕು, ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಕಷ್ಟಗಳು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೂ ಸಹ ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ಇದೆ. ನೋಡಿದ್ರ, ಎಲ್ಲನ ಕೇಳಿದ್ರ? ಇದು ಫೈನಾನ್ಷಿಯಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರೆ ಮೆಡಿಸಿನ್ ಇದೆಯಾ? ಇಲ್ಲಲ್ಲ, ಇದರಲ್ಲಿದೆ, ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸಿನ್ ಇದೆ. ರಿಯಲಿ, ಇಫ್ ಯು ವಾಂಟ್ ಇಂಪ್ರೂವ್ ಫೈನಾನ್ಷಿಯಲಿ, ದೇ ವಿಲ್ ಗಿವ್ ಮೆಡಿಸಿನ್. ಇಫ್ ಯು ಹ್ಯಾವ್ ಎನಿ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ದೇ ವಿಲ್ ಗಿವ್ ಮೆಡಿಸಿನ್. If you have depression, they will give medicine. If you have any problems with respect to mind, they will give medicine. Anxiety ಇದೆಯಾ, ಭಯ ಇದೆಯಾ, ಆಂದೋಲನ ಇದೆಯಾ, ಡಿಪ್ರೆಷನ್ ಇದೆಯಾ, ಏನಿದೆ ಅದಕ್ಕೂ ಮೆಡಿಸಿನ್ ಇದೆ. ಓಕೆ, ரைட். இப்போ ஹெல்த்துக்கு நான் ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். என்னெல்லாம் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் பேசிக்கலா பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மென்டல் ஹெல்த் வருவோம். சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மனநிலை பிரச்சனைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வைத்தியம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கண்ட்ரோலுக்கு வராது. மனநல பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துட்டா அது இன்னும் மோசம் அடைஞ்சுக்கிட்டே போகும். காரணம், இன்னைக்கு இருக்கிற அலோபதிக் சிஸ்டம், அது நம்ம பிராங்கா சொல்லி தான் ஆகணும். அவங்க கொடுக்கிற ட்ரக்ஸ் மேக்சிமம் செடேஷன் தாங்க, தூங்க வச்சிரும். ஒருத்தர் தூங்க வச்சுட்டா பிரச்சனை போயிடுச்சா, அப்ப அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலைகள் இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தூங்கினாலும் அந்த மனசு தூங்காது, பிரெயின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அங்க பிரச்சனையை சரி பண்ணல, அந்த மனுஷனோட உடம்ப மட்டும்தான் தூங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கு இந்த ஃபியர், கில்ட் கான்சியஸ் சொல்லுவோம், குற்ற உணர்ச்சி. நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும். அங்க பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். நம்ம எதெல்லாம் தப்புன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தவறுதலா கூட நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த எண்ணத்திலேயே இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க ஒரு சுதந்திரமா வாழ முடியாது. ஸோ இந்த கில்ட் கான்சியஸ், பதட்டம், டிப்ரெஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயம். இதுல இந்த பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது சார்ந்த உடல் நோயும் வரும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அது மாதிரி உடல் நோய். பயம் அதிகமா இருக்குன்னா உடம்பு எதை நினைச்சு பயப்படுதோ அந்த நோயை உற்பத்தி பண்ணிடும். இதுதான் ஃபேக்ட். மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் இதுதான். அடுத்ததா தூக்கம் வரல. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை போயிட்டு நம்ம அடிக்ட் ஆயிடும். தூக்கம் இல்லைன்னு தூக்க மாத்திரை போட்டா அப்பதான் வியாதியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த தூக்கம் இன்மைக்கும் சரி, இன்சோம்னியா அதுக்கும் சரி மலர் மருந்துகள் அற்புதமா வேலை செய்யும். அடுத்ததா டி அடிக்ஷன். மனசு கெட்டு போனா மனுஷன் எங்க போய் நிக்கிறான்? ஒரு ஒரு ஆணா இருந்தான்னா அதிகபட்சம் அடிக்ஷன், ஆல்கஹாலிக் அடிக்ஷன்ஸுக்கு போயிடுறாங்க. ஒருத்தர் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதுக்கெல்லாம் அடிக்டடா இருக்கிறாங்க. என்ன காரணம்னே தெரியலனாலும் அவங்கள அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதும் இந்த மருந்துகளால சாத்தியம். அடிக்ஷன் சொல்லும்போது இந்த ரெண்டு தான் நம்ம மைண்டுக்கு வரும் இல்லையா? குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க. இதை தாண்டி நிறைய ஹேபிட்ஸ் நிறைய மக்கள் கிட்ட காரணமே இல்லாம இருக்கும். அந்த பழக்கத்தை நான் விடணும். ஜங்க் ஃபுட் பிடிக்கும், எனக்கு கேக் சாப்பிட பிடிக்கும், சர்க்கரையை பார்த்தா அவங்க அள்ளி வாயில போட்டுக்குவாங்க. நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் மக்களுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பழகிடுச்சு, என்னால நிறுத்த முடியல, ஆனா நிறுத்தணும் அப்படின்னு இருக்கிற எல்லா விஷயமுமே அடிக்ஷன் தான். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த ஃப்ளவர் மெடிசன்ல முடியும். நெக்ஸ்ட் பாஸ்ட் இஷ்யூஸ். நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. பாஸ்ட் இஷ்யூஸ், கடந்த காலம். யாருமே பிரசன்ட்ல வாழறது இல்ல பாருங்க. மனசு ஒண்ணு கடந்த காலத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். நான் அன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு. இல்லைன்னா எதிர்காலத்துல எனக்கு என்ன வேணும் அதை நினைச்சு கனவு கண்டுகிட்டு. இது ரெண்டுமே தப்பு. பிரசன்ட்ல இந்த நிமிஷம் நான் இங்க உக்காந்துட்டு இருக்கிறேன், இந்த சுச்சுவேஷனை நான் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியா இருந்துட்டேன்னா போதும். நான் நாளைக்கு போய் பாஸ்ட திரும்பி பார்த்தாலும் நான் ஹாப்பியா இருந்திருக்கேன். நாளைக்கு நான் போய் நிக்கிற இடத்துல பிரசன்ட்ல கரெக்டா இருந்தனாலும் என் ஃபியூச்சரும் ஹாப்பியா இருக்கும். ஸோ அங்க மனுஷன் அந்த கணம் பிரசன்ட்ல வாழணுங்கிறது ரொம்ப முக்கியம். பிரசன்ட்ல நீங்க எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியோட செய்யணும். அதுக்கும் இந்த ஃப்ளவர் மெடிசன் ஹெல்ப் பண்ணும். எனி கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு இது பெஸ்ட் மெடிசன். இது வேலை செய்யறதே ஃப்ளவர் மெடிசன் நம்ம மனசுல தான். மனசு தான் ஆறா, ஆத்மான்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம ஆறா தான் மனசு. அதோட இது வேலை செஞ்சுதான் எல்லா நோய்களையும் தீக்குது, எல்லா பிரச்சனைகளையும் தீக்குது. సో நம்ம మనసుకు సంబంధించిన వ్యాధులన్నీ దీనిలో క్లియర్ చేసుకోవచ్చు. ఎందుకంటే మనసు డిస్టర్బ్ అయితే అది శరీరం పైన దాని ప్రభావం చూపిస్తుంది. కాబట్టి మనసుని సరి చేసుకోవడం అంత సులభం కాదు. బయట మనకు డాక్టర్స్ ఇచ్చే మెడిసిన్స్ ఏం చేస్తాయంటే మనసుకు సంబంధించిన వ్యాధులకి మనం పోయినామంటే కేవలం మనల్ని నిద్రలోకి పంపిస్తారు. అంటే అవన్నీ మనం లోపల మనకున్న డిస్టర్బెన్సెస్ ఏవి బయట పోవన్నమాట. కాబట్టి ఇవి మనకి ప్రాబ్లమ్స్ ఇంకా ఎక్కువ చేస్తాయి తప్పితే మనకి తక్కువ కాదు. కాబట్టి మనకి ఈ ఫ్లవర్ మెడిసిన్స్ ద్వారా మన మనసుని మనం సరి చేసుకోవచ్చు. భయము లేకపోతే ఇంకా ఈర్ష్య, ద్వేషము ఇట్లాంటివన్నీ కూడా మన మనసులో ఉన్న విషయాలన్నీ కూడా మనకి చాలా చెడు చేస్తూ ఉంటాయి. వీటి నుంచి బయటపడడానికి ఫ్లవర్ మెడిసిన్స్ చాలా సపోర్ట్ చేస్తాయి. సో మనకి నిద్ర లేకపోవడము, డైజెషన్ కాకపోవడము, తర్వాత డీహైడ్రేషన్, అడిక్షన్. మనము దేనికైనా ఒకదానికి అలవాటు పడిపోయినా, అంటే చాలా మంది సిగరెట్ తాగడం, స్మోకింగ్, మందు తాగడం, ఇవి రెండే అనుకుంటాం అడిక్షన్ అంటే. కానీ మనము మన కంట్రోల్ లేకుండా దేన్నైనా విపరీతంగా తినేస్తుంటాం. కొంతమందికి స్వీట్లు అంటే చాలా ఇష్టం, కొంతమందికి జంక్ ఫుడ్ అంటే చాలా ఇష్టము. వాళ్ళు అనుకుంటారు ఇవి మంచివి కాదు, తినకూడదు అని, కానీ మనం తినేస్తూ ఉంటాం ఎందుకంటే అలవాటు పడిపోయి ఉంటాం. ఇలాంటివన్నీ కూడా మన ఫ్లవర్ మెడిసిన్ ద్వారా మనము సరి చేసుకోవచ్చు అని చెప్తున్నా. ರೈಟ್. ಸೊ ಮಾನಸಿಕ ಸಂಬಂಧಿತ ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ
ಮಾನಸಿಕವಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತಾ ಇರ್ತವೆ ದಿನನಿತ್ಯ ಅಲ್ವಾ. ಸೊ ಒಂದೊಂದ್ಸರಿ ಏನಾಗುತ್ತೆ, ದುಃಖ ಹೆಚ್ಚಾಗೋದು, ಡಿಪ್ರೆಷನ್ ಹೆಚ್ಚಾಗೋದು. ಇದಕ್ಕೆಲ್ಲ ನೀವು ಅಲೋಪತಿ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಸೈಕೋಥೆರಪಿ ಅಂತ ಇರ್ತಾರೆ ಡಾಕ್ಟರ್ಸ್. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, ಅವ್ರು ಕೊಡೋ ಮದ್ದುಗಳು ತಗೊಂಡ್ರೆ ನಿದ್ದೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ, ತುಂಬಾ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. ನಿಮ್ಮನ್ನು ಮೈಂಡ್ ಅನ್ನು ಒಂಥರ ಸ್ತಬ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಯಾವುದು ಎಚ್ಚರಿಕೆ ಇರೋದಿಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಆಕ್ಟಿವಿಟಿ ಇರೋದಿಲ್ಲ, ಆಕ್ಟಿವ್ ಆಗಿ ಇರೋದಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಡಲ್ ಆಗ್ಬಿಡ್ತದೆ ಮೈಂಡ್. ಸೊ ಅದು ಬದಲಾಗಿ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಡಿಪ್ರೆಷನ್ ಆಗ್ಲಿ, ದುಃಖ ಇರ್ಲಿ, ಏನೋ ಅದು ಅನವಶ್ಯಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ ನೆಗೆಟಿವ್ ಥಾಟ್ಸ್. ಸೊ ಎಲ್ಲಾನು ಪರಿಹಾರ ಮಾಡತ್ತೆ ಅದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ. ಸೊ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನು ಹಲವಾರು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅದೊಂದೇ ಅಲ್ಲ. ಸಪೋಸ್ ಯಾವ್ದನ್ನ ವ್ಯಸನ, ಅಡಿಕ್ಷನ್ ಅಂತ ಆಗ್ತದಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಅಭ್ಯಾಸಗಳು ಇರ್ತವೆ, ಅದನ್ನು ಬಿಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಜಂಕ್ ಫುಡ್ ತಿನ್ನೋದಾಗ್ಲಿ, ಮದ್ಯಪಾನ ಸೇವನೆ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, ಸಿಗರೆಟ್ ಸೇವನೆ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, ಇವೆಲ್ಲ ಏನು, ದರ್ ಆಲ್ ಅಡಿಕ್ಷನ್ಸ್, ನೆಗೆಟಿವ್ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ ಅದ. ಸೊ ಈ ನೆಗೆಟಿವ್ ಅಡಿಕ್ಷನ್ಸ್ ಸಹ ಅದು ಪರಿಹಾರ ಮಾಡುವಂತ மதுಗಳು ஃப்ளவர் மெடிசன்ல ಇದೆ. அடுத்தது ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியம், உடல் நோய்கள். மனசு கெட்டு போயிட்டு நோய் வரும், இல்லைன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான மனநிலை உருவாயிடும். இப்படிதான் நம்ம நோய்க்குள்ள ஆட்பட்டுக்கிறோம். பிசிக்கல் ஹெல்த் எதெல்லாம் நீங்க சரி பண்ணலாம்னா, நியர்லி ஒரு 90% ஆஃப் த இஷ்யூஸ், அந்த 10% ஏன் நான் வைக்கிறேன்னா, உலகத்துல எதுவுமே 100% முடியாது. இதுதான் நிஜம். 100%ங்கிறது இங்க கிடையாது. எதுவுமே 100% பண்ண முடியாது. இதுல மரணத்தை தவிர, ஒரு சில வியாதிகள் தவிர, ஏன்னா அதுக்கு நானே ரெஃபர் பண்ணிடுவேன், வேண்டாம் வேற எங்கன்னா போங்கன்னு நானே சொல்லிடுவேன். அது ஒரு சிலது மட்டும்தான். மற்ற எல்லா விஷயங்களும் பிசிக்கல் ஹெல்த், ஒரு சின்ன ஃபீவர்ல இருந்து பெரிய லெவலா இருக்கக்கூடிய கேன்சர் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ல, ஃப்ளவர் மெடிசன்ல நம்மளால கியூர் பண்ண முடியும். அதற்கான கால அளவு எடுத்துக்கும், டைம்ல எடுத்துக்கும். సో మన శారీరక ప్రాబ్లమ్స్, అనారోగ్యాలన్నీ కూడా మనం దీనిలో క్లియర్ చేసుకోవచ్చు. మనకు ముందు మనసు డిస్టర్బ్ అయినా శరీరానికి అనారోగ్యం వస్తుంది, లేకపోతే శరీరానికి అనారోగ్యం రావడం వల్ల మనసు సరి కాకుండా అయిపోతుంది. సో ఇవి ఏవైనా కానీ మనము శరీరానికి వచ్చిన ఇవన్నీ ఏవంతా క్లియర్ చేసుకోవచ్చు అంటే 90% వ్యాధులు మనము ఈ ఫ్లవర్ మెడిసిన్స్ ద్వారా క్లియర్ చేసుకోవచ్చు. జ్వరం నుంచి క్యాన్సర్ వరకు. ఎందుకు 100% అని చెప్పడం లేదంటే, ఏది కూడా 100% అనేది ఉండదు. సో 90% మనం క్లియర్ చేసుకోవచ్చు అని చెప్తున్నాను. కొన్ని వ్యాధులు అంటే మనం మరణం అనేది తర్వాత కొన్ని వ్యాధులు ఫ్లవర్ మెడిసిన్ లో చేయలేం. నేనే చెప్పేస్తాను, ఇది ఇక్కడ కాదు, వేరే ఎక్కడికన్నా వెళ్ళండి అని చెప్పేస్తాను. మిగతావన్నీ కూడా ఈ ఫ్లవర్ మెడిసిన్స్ ద్వారా మనము హాయిగా క్యూర్ చేసుకోవచ్చు. ஓகே. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் டிசீஸ்லாம் சொல்ல போனா, நம்ம காமனா பார்த்துட்டு இருக்கிற அலர்ஜிக் இஷ்யூஸ். இந்த அலர்ஜி பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும், சீசனலா வந்து போகும் சிலருக்கு. ஸ்கின் அலர்ஜிக்கு அடுத்தது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், மூச்சு சம்பந்தப்பட்ட சுவாச குழாய், சைனஸ், ஆஸ்துமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு கியூர் பண்ணவே முடியல. அந்த பிரச்சனை வருதுன்னா அப்போதைக்கு ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க, பட் கொஞ்ச நாள் கழிச்சு ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் నిరంతరமா நம்மளால இதுல క్యూర్ பண்ண முடியும். సో ఏవేవో అలర్జీస్ అన్ని ఉంటాయి మనకి. ఈ అలర్జీస్ అన్ని కూడా చాలా కష్టం మనం క్లియర్ చేసుకునేది. అలాంటి అలర్జీస్ అన్ని కూడా దీనిలో క్లియర్ చేసుకోవచ్చు. అట్లాగనే శ్వాసకు సంబంధించిన ఈ సైనస్ ప్రాబ్లం అని ఇలాంటివన్నీ ఉంటాయి కదా, అవన్నీ కూడా మనం చాలా బాగా క్లియర్ చేసుకోవచ్చు. ఇవన్నీ మెడిసిన్స్ లో క్లియర్ చేసుకోలేము. అది వచ్చినప్పుడు అప్పటికప్పుడు ఉపశమనానికి మెడిసిన్స్ వేసుకుంటారు, కానీ తర్వాత మళ్ళీ వాడాల్సి వస్తుంది. అలా కాకుండా ఫ్లవర్ మెడిసిన్ యూజ్ చేసినప్పుడు మనము నిరంతరంగా దాని నుంచి బయటపడచ్చు. ಈ ಅಲರ್ಜಿ ಅಂತ ಬರತ್ತಲ್ಲ, ಅಲರ್ಜಿ ಸಂಬಂಧಿತ ವ್ಯಾಧಿಗಳು ಅವೆಲ್ಲ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಅಲೋಪತಿಯಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. ಅದು ಮಾಡಿದ್ರು ಕಷ್ಟ ಆಗತ್ತೆ, ಅನೇಕ ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ ಬರುತ್ತೆ. ಸೊ ಅದನ್ನು ಈ ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸಿನ್ ಈಸಿಯಾಗಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಅದಕ್ಕೆಲ್ಲ ಸಂಬಂಧಿತ ಮೆಡಿಸಿನ್ ಇದೆ. அடுத்தது இந்த மூளை சம்பந்தப்பட்ட நோய், பிரெயின் இஷ்யூஸ் சொல்லுவோம். பிரெயின் இஷ்யூஸ் நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஃபிட்ஸ்,
இந்த வலிப்பு நோயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் ரொம்ப வெளியே சொல்லிக்க கூட முடியாம நிறைய பேர் உள்ளேயே மன அழுத்தம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஃபிட்ஸ் பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது. இந்த ஃபிட்ஸ், பேராலிசிஸ், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டா குணப்படுத்தணும், மறுபடியும் வராத அளவுக்கு பண்றதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ல சாத்தியம், வழி உண்டு. ஸ்பீச் டிஸார்டரும் மூளை பழக்கம் தான், திக்குவாய் பிரச்சனைன்னு சொல்லுவோம். திக்குவாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மருத்துவ ముறையில తీర్వు ఉంది. సో ఈ ఫ్లవర్ మెడిసిన్ ద్వారా బ్రెయిన్ కి సంబంధించిన విషయాలు అంటే ఫిట్స్ రావడము, లేకపోతే పెరాలిసిస్ రావడము, హార్ట్ అటాక్ రావడము, ఇట్లాంటివన్నీ జరుగుతూ ఉంటాయి. ఇవన్నీ బ్రెయిన్ కి సంబంధించిన విషయాలు. వీటిని కూడా మనం క్యూర్ చేసుకోవచ్చు. అదే రకంగా మాట అంటే దాన్ని ఏమంటారు, నత్తి మాట్లాడతారు కదా, వదిలి వదిలి మాట్లాడేటివి, అట్లాంటివన్నీ ఆ మాటని కూడా దాన్ని కూడా మనము ఈ ఫ్లవర్ మెడిసిన్ ద్వారా సరి చేసుకోవచ్చు. ಸೊ ಬ್ರೈನ್ ರಿಲೇಟೆಡ್ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೆದುಳಿಗೆ ಸಂಬಂಧಿತ ವ್ಯಾಧಿಗಳು ಮತ್ತೆ ಈ ಶಬ್ದ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಗಂಟ್ಲಿಂದ ಬರುವಂತ ಶಬ್ದ, ಒಂದೊಂದ್ಸರಿ ಸ್ಪೀಚ್ ಡಿಸಾರ್ಡರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಇಂಥವೆಲ್ಲಕ್ಕೂ ಪರಿಹಾರಗಳಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஓகே. அடுத்தது இது இல்லாம இருக்கக்கூடிய எல்லா உடம்பு பிரச்சனைகளும், ஹார்ட் டிசீஸ், இதய பிரச்சனையா இருக்கலாம், டியூமர்ஸ், உடம்புல கட்டிகள், கொழுப்பு கட்டியில இருந்து கேன்சர் கட்டிகள் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். ஹார்மோனல் டிஸார்டர்ஸ், எனி டைப் ஆஃப் ஹார்மோனல் டிஸார்டர். ஆனா நமக்கு எல்லாருக்கும் பொதுவா கேள்விப்படுறது தைராய்டும் டயபெட்டிஸும் தான். அது இல்லாமலும் நிறைய ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் பிரச்சனைகள் இருக்கு. அது ரேரா தான் வரும். ஆனா பொதுவா அந்த நாட்டுல இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு அண்ட் டயபெட்டிஸ். எல்லா விஷயத்துக்குமே இந்த மருத்துவ முறையில கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஜெனட்டிக் டிசீஸை கூட நம்ம கட்டுப்படுத்த முடியும். பிறவியிலிருந்தே வருது, பரம்பரையா வருதுனாலும் அந்த நோயுடைய தொடர்பை நம்மளால துண்டிக்க முடியும். அண்ட் எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இதுல ரெக்கவர் பண்ண முடியும். సో అన్ని రకాలైన ప్రాబ్లమ్స్ చెప్పేశారు. డైజెషన్ ప్రాబ్లం కానీ, తర్వాత మనకి ఎక్కడైనా క్యాన్సర్ లాంటి ఇవి ఉంటాయి కదా, ఏం చెప్పలేదు. సో క్యాన్సర్ లాంటి ప్రాబ్లమ్స్ కానీ అన్ని క్లియర్ చేసుకోవచ్చు అని చెప్తున్నారు. సో சார் லாஸ்ட்ல என்ன சொன்னீங்க? கட்டி அதுக்கு அடுத்தது என்ன? హార్మోనల్ డిసార్డర్స్. మనకి తెలిసిన హార్మోనల్ డిసార్డర్స్ అంటే థైరాయిడ్, డయాబెటీస్ అని మాత్రమే తెలుసు. ఇంకా చాలా ఉంటాయి హార్మోనల్ డిసార్డర్స్. ఇవన్నీ కూడా క్యూర్ చేసుకోవచ్చు. జెనెటిక్ ప్రాబ్లం అంటే పరంపరగా వస్తూ ఉంటది అని చెప్తారు కదా, దాన్ని కూడా మనకు ఒకరి నుంచి ఒకరు అట్లా కాకుండా దాన్ని మనం కట్ చేయొచ్చు. పరంపర వ్యాధుల్ని కూడా మనము తప్పించుకోవచ్చు అని చెప్తున్నారు. ಸೊ ಈ ಜೆನೆಟಿಕಲ್ ಡಿಸಾರ್ಡರ್ಸ್, ಜೀನ್ ಸಂಬಂಧ ಇರೋದು ಮತ್ತೆ ಹಾರ್ಮೋನಲ್ ಇಂಬ್ಯಾಲೆನ್ಸಸ್ ಇರ್ತಾವಲ್ಲ, ಎಸ್ಪೆಷಲಿ ಸ್ತ್ರೀ ಅಂದ್ರೆ ಪುರುಷರಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ ಇತ್ತೀಚಿನ ಸಮಯದಲ್ಲಿ, ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಹಾರ್ಮೋನಲ್ ಡಿಸಾರ್ಡರ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಹಾರ್ಮೋನ್ ಇಂಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಋತುಸ್ರಾವ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಸೊ ಇವೆಲ್ಲನೂ ಸಹ ಈ ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸಿನ್ ಅಲ್ಲಿ ಪರಿಹಾರ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ஸோ ஹெல்த்துக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டோம். அடுத்ததான் நம்ம வெல்த்னு வரும்போது மோஸ்ட்லி இன்டெலெக்சுவல் வெல்த் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் சொன்னோம். மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்னா மணி அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், எல்லா விஷயங்களுக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். இன்டெலெக்சுவல் வெல்த்ல எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஒரு பிக் ப்ராசஸ். உங்க குழந்தை சரியா படிக்கலையா, அந்த குழந்தைய போய் டியூஷன் அங்க எங்கன்னு போட்டு கிரஷ் பண்ண வேண்டாம். அவங்களே செல்ஃபா அவங்க பிரெயினுக்கு அந்த மெமரி பவர்ல இருந்து எல்லாத்தையும் நம்மள தூண்டி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் இந்த ஃப்ளவர் மெடிசனால முடியும். సో మనము ఆస్తులు అని చెప్పుకునే దానిలో మనకి ప్రాపంచిక ఆస్తులకు కావలసిన విషయాలు మనలో అన్ని కూడా మనకి వస్తాయి. అండ్ జ్ఞానానికి సంబంధించి పిల్లలకి చదువు రాలేదని మనం చాలా ప్రెషర్ ఇస్తుంటాం, మర్చిపోతున్నారు, వాళ్ళు గుర్తు పెట్టుకోవటానికి అవ్వట్లేదు, అట్లానే వాళ్ళని ట్యూషన్స్ పంపించేది, ప్రెషర్ ఇచ్చేది చేస్తుంటాం. అలా కాకుండా ఈ ఫ్లవర్ మెడిసిన్ యూజ్ చేసి వాళ్ళంతటా వాళ్ళే ఆ మెమరీ పవర్ ఇంక్రీజ్ చేసుకునేలాగా, వాళ్ళల్లో మార్పులు వచ్చేలాగా మనము చెయ్యొచ్చు అని చెప్తున్నారు. ಸೊ ಒಂದೇನಂದ್ರೆ ಈ ಸಂಪದ ಸೃಷ್ಟಿ ಅಂತಂದ್ರೆ, ಸೊ ಸಂಪದ ಇದ್ರೆ ಸ್ವಲ್ಪವರೆಗೂ ನೆಮ್ಮದಿ ಇರತ್ತೆ ಅಲ್ವಾ, ಸಂಪದ ನೆಮ್ಮದಿ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ, ఆ సంపద సృష్టికి
ಇದು ಇಲ್ಲಿ ಒಂದು ಮೆಡಿಸನ್ ಇದೆ ಸಂಪದ ಸೃಷ್ಟಿಗೆ, ನೋಡಿದ್ರಾ? ಸೊ ಅದನ್ನು ಡಾಕ್ಟರ್ ನಂಬರ್ ಕೊಡ್ತಾರೆ ಈಗ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ನೀವು ಮಾತಾಡಿ ಬೇಕಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ ಎಲ್ಲಿ ಏನಂತ. ಸೊ ಆ ಮೆಡಿಸನ್ ನಾನು ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಚೆನ್ನೈಯಿಂದ ತರಿಸ್ಕೊಂಡೆ, ಒಂದು ಕಿಟ್ ನಮ್ಮ ಮಾತಾರ್ ಫೌಂಡೇಶನ್ ತರಿಸ್ಕೊಂಡು. ನಾನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿಲ್ಲ ಇನ್ನೂ. ಸೊ ಅದೆಲ್ಲ ಇನ್ನೂ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕು, ಸರ್ ಹತ್ರ ಕಲಿಬೇಕು ವಿದ್ಯೆ ಅಲ್ವಾ. ಸೊ ಇದು ಅದ್ಭುತವಾದ ವಿಷಯ, ಸಂಪದನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವುದು. ಆಮೇಲೆ ಸಂಪದ ಜೊತೆಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಫೋರ್ಸ್ ಮಾಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ರೆ ಅವರಾಗಿ ಅವರೇ ಒಳಗಡೆ ಆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರು ಆ ವಿದ್ಯೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕಲ್ಸ್ಕೊತಾರೆ. ஓகே, அடுத்ததா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு வருவோம். ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, உறவு முறை பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு ஆரம்பிக்கிறதே அவன் கல்யாணம். புதுசா ஒருத்தர் கல்யாணம் ஆகுதுன்னா முதல்ல அந்த கணவன் மனைவி பிரச்சனை வரும். போய் கோர்ட்ல செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் கோர்ட்டுக்கு போய் வக்கீலுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், ஃப்ளவர் மெடிசன் எடுத்துக்க சொல்லுங்க. அந்த உறவு வேணுமா வேணாமா, இல்ல அது பல காலம் வேஸ்டா போகும் கோர்ட்ல. இந்த காலத்தை வீண் பண்ணாம வாழ்க்கை எதுவோ அந்த நிலைக்கு அது கொண்டு வந்து நிறுத்தும். வேணும்னா சேர்ந்துருவாங்க. ஏன் உறவுல என்னங்க பிரச்சனை? குற்றம் குறை தானே. ரெண்டே விஷயம் தான், குற்றம் குறை. பிடிக்கல, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க 10 வருஷம், கல்யாணம் ஆன உடனே 6 மாசத்துல சண்டை வந்துடும். பிடிக்கல, 10 வருஷம் பிடிச்சிச்சே, ஏன் அப்ப பிடிக்கல? அது வரைக்கும் லவ்வர்ஸ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி லைஃப், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது குற்றமும் குறையும் தான் முன்னாடி கண்ணுக்கு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்கு அடித்தளம். யாருக்காவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு, இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சும் இருக்குனாலும் இந்த ஃப்ளவர் மெடிசன் மூலயமா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்குன்னா அதை ஹாப்பியா மாத்திட்டு வாழ முடியும். ஸோ குடும்ப உறவுகள்னு வரும்போது முதல்ல நம்ம சொல்றது கணவன் மனைவி பிரச்சனை தாங்க. புது கல்யாணமா இருக்கலாம், கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிட்டு கூட இருக்கலாம். அதுல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு உண்டு. அப்புறம் நம்ம உறவு முறைகள், பங்காளின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அக்கா அண்ணன் தம்பி, எந்த பிரச்சனைக்கா இருந்தாலும் இது ஃபேமிலி ரிலேஷன்ஸை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடும். సో మనకి రిలేషన్షిప్స్ అని వచ్చినప్పుడు మనకి ముఖ్యంగా ఉన్నది భార్యాభర్తల సంబంధం. పెళ్ళైన వెంటనే ప్రాబ్లమ్స్ అనేది స్టార్ట్ అవుతుంది. ఒకరికొకరు అర్థం చేసుకోకుండా వాళ్ళలో మనస్పర్ధలు వస్తూ ఉంటాయి. 10 సంవత్సరాలు ప్రేమిస్తారు, అప్పటి వరకు బాగానే ఉంటారు. పెళ్లి చేసుకుంటానే 6 నెలలకంతా ప్రాబ్లం అంటారు, విడాకులు అంటారు. సో ఎవరు కోర్టుల చుట్టూ చుట్టాల్సిన అవసరం లేదు. ఈ ఫ్లవర్ మెడిసిన్ యూజ్ చేస్తే వాళ్ళ లోపల ఒక క్లారిటీ వస్తుంది. ఆ రిలేషన్షిప్ కావాలా వద్దా, కంటిన్యూ చెయ్యాలా అన్న ఒక క్లారిటీ వస్తుంది, అది సరిపోతుంది. సో ఇట్లా భార్యాభర్తల సంబంధం కానీ, తల్లిదండ్రులు, అన్నదమ్ములు, మనకు సొసైటీతో, సంఘంతో ఉన్న అన్ని రిలేషన్షిప్స్ కూడా మనకు బలపడతాయి. ಸೊ ಈ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ಸ್ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ, ಸಂಬಂಧಗಳು ಅಂದ್ರೆ ಒಂಥರ ಹೆಂಡತಿ ಗಂಡ ಮತ್ತೆ ಮಕ್ಕಳು, ತಂದೆ ತಾಯಿ ಎಲ್ಲ, ಈ ಸಂಬಂಧಗಳು ಸಹ ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಏರ್ಪಾಟ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಈ ಮೆಡಿಸನ್ ಅನ್ನು ಅಂದ್ರೆ ರಿಲೇಷನ್ ಸಂಬಂಧಿತ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಇದೆ, ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸನ್, ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡು ಸರಿಪಡಿಸ್ಕೋಬಹುದು. ಏನಾದ್ರು ತೊಂದರೆ ಇದ್ರೆ ಅದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಪರಿವರ್ತನೆ ತಗೊಂಡ್ ಬರ್ತದೆ ನೋಡಿ. ಸೊ ಅದು ನಾವು ಕೊಡುವಾಗ, ಇನ್ನೊಬ್ರು ಕೊಡುವಾಗ, ಅವ್ರಿಗೆ ಉದಾಹರಣೆಗೆ ಕೋಪ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಅಲ್ವಾ, ಮಾತಾಡೋದ್ರಲ್ಲಿ ಇಬ್ರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ಇವೆಲ್ಲಾನು ಸರಿಪಡಿಸ್ಕೊಂಡಕ್ಕೆ ಈ ಮದ್ದು ಉಪಯೋಗಿಸ್ಕೋಬಹುದು. ஸோ அதர் தேன் ஃபேமிலி ரிலேஷன் நமக்கு இருக்கிறது அடுத்தது சோஷியல் ரிலேஷன்ஷிப் தான். பிஸ்னஸ் பண்றீங்க, நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். நான் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து போற கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பொருத்தமா, காம்பேட்டிபிளா இருக்கணும். அப்பதான் அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறது வந்து போற கஸ்டமர்ஸ் நமக்கு இணக்கமா வர மாதிரியும் நம்மளுடைய ஆறாவில் அந்த ஃப்ளவர் மெடிசன் மூலயமா சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்குன்னே இதுல ஸ்பெஷலா சில விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கறதும் உண்டு. லைக் போட்டோ ஃப்ரேம்ஸ், இது மாதிரி நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த எனர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்.
సో ఇది మనకి ఇంకా రిలేషన్షిప్స్ అంటే మనము ఒక వ్యాపారం చేసేటప్పుడు కస్టమర్స్ మనకి తగిన వాళ్ళు రావాలి, అప్పుడే మన వ్యాపారం డెవలప్ అవుతుంది. సో ఈ ఫ్లవర్ మెడిసిన్స్ ద్వారా మన ఆరాలో ఆ మార్పులు జరిగి మనం అట్లాంటి కస్టమర్స్ ని అట్రాక్ట్ చేస్తాము. సో ఇవన్నీ కూడా జరుగుతాయి. ఇది ఆరాలో వర్క్ చేస్తుంది కాబట్టి ఈ మెడిసిన్స్, సో మన ఎనర్జీస్ పనిచేస్తాయి దానికి తగినట్లు. ಸೊ ಇದು ಕೊನೆಯದಾಗಿ ಸರ್ ಏನಂದ್ರೆ ಬಿಸಿನೆಸ್ ನಾವೇನಾದ್ರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ವ್ಯಾಪಾರ ಸಂಬಂಧಿತನು ಏನ್ ಮಾಡತ್ತೆ, ಈ ಮೆಡಿಸಿನ್ ಉಪಯೋಗಿಸುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಂತರಿಕ ಚೇಂಜಸ್ ಅಂದ್ರೆ ಟೋಟಲಿ ಒಟ್ಟಾರೆ ನೋಡಿದ್ರೆ ಈ ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಆ ಆರ ಇದೆಲ್ಲ ಆರಾನು ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಬಹುಶಃ ಮತ್ತೆ ಪಂಚಭೂತಗಳು ಅವೆಲ್ಲ ಸರಿಪಡಿಸ್ತಾ ಹೋಗುವಾಗ ನಾವೇ ತಯಾರು ಮಾಡ್ಕೊಂತೀವಿ ಅಷ್ಟೇ. ಈಗ ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಲ್ವಾ, ಒಳಗಡೆಯಿಂದ ಹೊರಗಡೆ, ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಳಗಡೆಗೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ. ಈ ಒಳಗಡೆಯಿಂದ ಏನ್ ಬರುತ್ತೋ ಹೊರಗಡೆ ಅದು ಅಟ್ರಾಕ್ಟ್ ಆಗತ್ತೆ. ಸೊ ಅದು ಮಾಡೋಂತ ಆ ಸಾಮರ್ಥ್ಯ ಈ ಮೆಡಿಸಿನ್ಸ್ಗಿದೆ. இந்த 3 விஷயங்களை சார்ந்துதான், இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கை, சார்ந்துலாம் இல்ல. 3 விஷயங்கள் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. அதனாலதான் சொன்னேன், இது வாழ்வியலுக்கான மருந்து, என்டையர் லைஃப்கான ஒரு மருத்துவ முறை தான் இந்த மலர் மருத்துவ முறை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இது இல்லாம ஆன்மீக ரீதியாவும் இது நமக்கு பெனிஃபிட் உண்டு. தோஷ நிவர்த்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, சாப நிவர்த்தி, எல்லா விஷயத்துக்கும் இது கை கொடுக்கும். எல்லாமே மனம் சார்ந்தது தான், மனசு சார்ந்த ஒரு விஷயம்தான். மனசு அமைதி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எதுவுமே இல்லை. இந்த மனசு அமைதி, புரிதல், நான் ஏன் பிறந்தேன், எனக்கு வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, எல்லாருக்குமே யூனிவர்ஸ் ஒரு பர்பஸ்க்காக தான் அங்க அனுப்பியிருக்கு. நான் மாடா பிறக்கணுமா, புல்லாய் பூண்டாய் மனிதராய் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, திருவாசகத்துல சொல்ற மாதிரி நான் யாரா பிறக்கணும்னு முடிவு பண்ணி அது எனக்கு பிறக்க வச்சிருச்சு. அப்ப எனக்கு இங்க ஒரு வேலை இருக்குல்ல, அதை தான் நான் செய்யணும். அதை செய்யணும், லைஃப் உடைய பர்பஸ்ல நான் வாழணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் மெடிசன்ல அந்த ஹையர் எண்ட் அதையும் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ நான் வாழற வாழ்க்கையே பர்பஸை நான் தெரிஞ்சிக்க முடியாது. அது ஒரு கோல், அது ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் என்ன செய்யணுமோ அதுல நான் வாழறேன், அப்போ என் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தா எனக்கு நோய் வராது, எனக்கு தேவையான செல்வமும் கிடைச்சிரும், எனக்கு தேவையான உறவு முறைகளும் என் கூடயே இருப்பாங்க, என்னுடைய உறவும் நல்லா இருக்கும். அப்போ என்ன இருக்கு, இந்த வாழ்க்கை நிறைவடைஞ்சிரும். இதுக்கு இந்த ஃப்ளவர் மெடிசன் தான் ஒரு பெரிய ஒரு டூல். సో ఇది మనకు మన జీవితం అంటేనే ఈ 3 విషయాలే ఉంటాయి కాబట్టి మనం దీన్ని జీవన విధానానికి సంబంధించిన మెడిసిన్ అని మనం చెప్పచ్చు. అది కాకుండా ఆధ్యాత్మికంగా మనం ఎదగడానికి కూడా ఇది పనిచేస్తుంది. మన పర్పస్ ఆఫ్ లైఫ్ ఏంటో తెలుసుకోవడానికి కూడా ఇది హెల్ప్ చేస్తుంది. సో మన జీవిత ధ్యేయం అని తెలియకుండా మనం జీవించడం అనేది వేస్ట్ అవుతుంది. కాబట్టి మన జీవిత ధ్యేయం తెలుసుకోవడానికి కూడా ఈ మెడిసిన్స్ హెల్ప్ చేస్తాయి. ಓಕೆ, ಫಿನಿಶ್. ஓகே ஓகே. இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மருந்துகள்லாம் குவான்டிட்டி பேஸ், மில்லிகிராம்ஸ். அலோபதி மருந்து எடுத்துக்கோங்க, 10 mg 100 mg 1000 mg போய்கிட்டு இருக்கும். சித்தா ஆயுர்வேதாலாம் இயற்கையான விஷயங்கள், இயற்கையா இருந்தாலும் அது அதுக்கு ஒரு ஒரு அளவு உண்டு. 1 உருண்டை 2 உருண்டை நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளோ பவர் உண்டு. ஆனா மலர் மருந்துகள், மலர் மருந்துன்னு சொன்னா பூவை மட்டுமே பயன்படுத்தி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மருந்துகள். பூவை கசக்கி புழிஞ்சிலாம் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஒரு ஒரு பூவுக்கும் ஒரு ஒரு அதிர்வலைகள் உண்டு, வைப்ரேஷன்ஸ் சொல்லுவோம். இயற்கையா அதுகிட்ட இருக்கு. அந்த வைப்ரேஷன் இந்த உடம்போட எந்த உணர்வு எமோஷன்ஸோட தொடர்புடையதுன்றது, அதுதான் ஒரு மருத்துவனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை வச்சுதான் நம்ம மருத்துவம் பண்றோம். இங்க என்ன இருக்கு, எல்லாமே எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதை வச்சுதான் அந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னுடைய எமோஷன் என்ன, எமோஷன்னா என்னுடைய உணர்வுகள். ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னா உணர்ச்சிகள், பசி தாகம்லாம் உணர்ச்சிகள். கோபம், பயம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ்ல அடங்கும். இந்த ஃப்ளவர் மெடிசன் இந்த எமோஷன்ஸ்ல வேலை செய்யுதுங்க, மனசுல வேலை செய்யுது. நம்ம மூளையில ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். டோபமைன், ஃபெர்மோன், ஆக்சிடாசின், எண்டோர்பின் சொல்லுவோம். அந்த ஃபெர்மோன்ன்ற ஹார்மோன் வழியாதான்
இந்த மலர்களுடைய வைப்ரேஷன்ஸ் நம்ம ஆன்மாவோட தொடர்பு கொள்ளும். அது எப்படி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த வைப்ரேஷன்ஸ்? நீங்க கேட்டீங்களே எப்படி வேலை செய்யுதுன்னா, த்ரூ ஃபெர்மோன் ஹார்மோன்ஸ் இந்த வைப்ரேஷன் இந்த ஆறாவுக்கு கடத்தப்படுது. உடம்புக்கு இல்ல, மனசுக்கு தான் கடத்தப்படுது. அப்ப மனசுக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவிட்டி தான் இது அதிகரிக்குது. பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். சோ மனசு சரியாகுது, உடம்பும் சரியாகுது. சிம்பிள். இப்படிதான் இந்த பிரபஞ்சம் இப்படிதான் வடிவமைச்சிருக்கு பூக்களை. பூக்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இத்தினோண்டு எது டைனி ஃப்ளவரோ அதுதான் மோர் பவர்ஃபுல் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு பெரிய பூ இருக்கும் செம்பருத்தி, அதுகிட்ட இருக்கிற பவர் கம்மி. இத்தினோண்டு பூ ஒண்ணு இருக்கும், அதுகிட்ட இருக்கிற பவர் ஜாஸ்தி. அது செய்யற வேலைகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் வரும். சோ இதுதான் இயற்கை புதைச்சி வச்சிருக்கிற ஒரு ரகசியம். இப்படிதான் மலர் மருத்துவம் நம்ம வாழ்க்கைக்கு ఉదవదు. நமக்கு இப்படிதான் அது வேலை செய்யுது. సో ఇది ఫ్లవర్ మెడిసిన్ అంటే పువ్వుల్లో నుంచి తీసే మెడిసిన్. పువ్వుల్లో నుంచి తీసేది అంటే దాన్ని ఏదో నలిపేసి జ్యూస్ చేసేసి తీసేది కాదు. ప్రతి పువ్వుకి ప్రతి పెటల్ కి కూడా ఒక వైబ్రేషన్ అనేది ఉంటుంది. ఆ వైబ్రేషన్ మన శరీరంలో ఏ పార్ట్ కు అది కనెక్ట్ అవుతుంది అనేది రీసెర్చ్ లాగా చేసి అది మనలో ఫెర్మోన్ అనే హార్మోన్స్ ద్వారా మన ఆరాలోకి ప్రవేశిస్తుంది. సో ఆ ఫెర్మోన్ ద్వారా అది పనిచేస్తుంది. కాబట్టి మనకి అలా ఎలా పనిచేస్తుంది అని సార్ క్వశ్చన్ అడిగారు, దానికోసం చెప్తున్నారు. సో ఆ ఫ్లవర్ మెడిసిన్ అనేది మన ఆరాలో పనిచేస్తుంది. డైరెక్ట్ గా మన ఎమోషన్స్ కి కనెక్ట్ అయి ఉంటది. అది ఎమోషన్స్ మీద అది పనిచేస్తుంది. ಸೊ ಈ ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸನ್ ನಾವು ತಗೊಂಡಿದ್ರೆ ಅದೇನ್ ಮಾಡತ್ತಂದ್ರೆ ಒಂದ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದು ವೈಬ್ರೇಷನ್ಸ್ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ, ನಮ್ಮ ಆರ ಒಳಗಡೆ ಅಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗನೇ ಅದು ಒಂದೊಂದು ಫ್ಲವರ್ಗೆ ಒಂದೊಂದು ಫ್ಲವರ್ ಇದೆಲ್ಲ ಅದಕ್ಕೊಂದು ವಿಶಿಷ್ಟತೆ ಇರುತ್ತೆ. ಸೊ ಇದು ಯಾವಾಗ ತಗೊಂತೀವೋ ಆ ಫೆರ್ಮೋನ್ ಅಂತ ಒಂದು ಹಾರ್ಮೋನ್ ಇರುತ್ತೆ, ಅದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಇವೆಲ್ಲನೂ ವೈಬ್ರೇಷನ್ಸ್ ಅಂತ. ವೈಬ್ರೇಷನ್ಸ್ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ವೈಬ್ರೇಷನ್ಸ್ ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಯಾವ ಭಾಗಕ್ಕೆ ಆ ವೈಬ್ರೇಷನ್ಸ್ ಸಂಬಂಧಿತ ಇರ್ತಾವೋ ಅದನ್ನು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡುವಾಗ ಆಟೋಮೆಟಿಕ್ ಕ್ಯೂರ್ ಆಗ್ತಾ ಹೋಗ್ತದೆ. సో చాలా చక్కగా మనకి ఫ్లవర్ మెడిసిన్స్ గురించి చెప్పారు. ఆయన చాలా రకాల థెరపీస్ చేస్తారు. చాలా మంచి హ్యాండ్ ఆయనకి యాక్చువల్ గా. అందరూ చాలా బాగా సక్సెస్ఫుల్ గా ట్రీట్ చేసుకున్నారు. సో ఇప్పుడు మీకు ఏదైనా ప్రశ్నలు ఉంటే అడగమని చెప్తున్నారు. 1 or 2 క్వశ్చన్స్ మనం తీసుకుంటాము. ఎవరికైనా ప్రశ్నలు? దానికంటే ముందే తెలుగులో చెప్తాను ఫస్ట్. సో వీరు కలై సెల్వన్ సార్ వచ్చేసి ఇంజనీర్. ఓకే, అయితే ఈ విద్య వాళ్ళ పూర్వీకులు కూడా వాళ్ళకు ఉంది, ఆ అభ్యాసం ఉంది, అలవాటు ఉంది ఆ విద్యలన్నీ. అయితే ఈయన ఇంజనీరింగ్ అయిపోయిన తర్వాత ఆయనకు ఎటు వెళ్ళాలి అంటే ఏ డైరెక్షన్ వెళ్ళాలనేది ఎక్కడ తృప్తి దొరకలేదు ఆయనకి. ఎన్నో చేశారు, వేరే కాలేజీలో పనిచేయడం, ఇంజనీరింగ్ పని అన్ని చేశారు, ఎక్కడ ఆయనకు సంతృప్తి దొరకలేదు. అప్పుడు ఈ విద్యలు వేరే ఒక గురువు దగ్గర నేర్చుకొని తర్వాత ప్రాక్టీస్ చేస్తున్నప్పుడు ఈజ్ వెరీ హ్యాపీ నౌ వేర్ ఎవర్ ఈజ్ ఇన్ హిజ్ ఓన్ హౌస్ అండ్ ఈజ్ వెరీ హ్యాపీ అండ్ ఈజ్ ప్రాక్టీసింగ్ అండ్ ఈజ్ గివింగ్ లాట్ ఆఫ్ రిజల్ట్స్. చూసారా, మనమంతా నేర్చుకోవడానికి ఏం ప్రాబ్లం అయింది? మనకి ఈ విద్యలు నేర్చుకోవడానికి ఏం ప్రాబ్లం అయింది? ಅವರು ಇಂಜಿನಿಯರ್, ವೃತ್ತಿ ಬೇರೆ. ಆದರೆ ನೋಡಿ, ಆಕ್ಯುಪ್ರೆಷರ್, ಗೌಶಾ ಥೆರಪಿ, ಫ್ಲವರ್ ಮೆಡಿಸನ್, ಅರ್ತ್ ಎನರ್ಜಿ ಹೀಲಿಂಗ್, ಈಚಿಂಗ್, ಆಕ್ಯುಪ್ರೆಷರ್, ಎಷ್ಟು ವಿದ್ಯೆಗಳು? 6 ಟೈಪ್ಸ್ ಆಫ್ ವಿದ್ಯೆಗಳು ಕಲ್ಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆಯ್ತಾ? ಇದು ಕಲ್ಸ್ಕೊಂಡು ಒಂದು ಸಂಪಾದನೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಮನೆಯಲ್ಲೇ ಆರಾಮಾಗಿದ್ದಾರೆ. ಆ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಓದಿ ಅಲ್ಲೆಲ್ಲೋ ಯಾವುದೋ ಬೇರೆ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ವರ್ಕ್ ಮಾಡಿ ತೊಂದರೆಗಳು ಅನುಭವಿಸಿ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅದೊಂದು ವೃತ್ತಿ ತರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಒಂದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಒಂದು 6 ಇಂದ 8 ವರ್ಷ, ಮೋಸ್ಟ್ಲಿ. ಹೌ ಮೆನಿ ಇಯರ್ಸ್ ಟೋಟಲ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್? 4 years. 4 years ಅಲ್ಲೇ ಅವರ ವೃತ್ತಿಯನ್ನು ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ 4 years, ಓನ್ಲಿ 4 years. ಇದು ನಾವು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ? ಮಾಡ್ಬೋದಾ? ಇಷ್ಟು ವಿದ್ಯೆಗಳು ಕಲಿಯಬಹುದಾ? ಇಲ್ಲ. Can we learn or not? Right? So if you have an intention, definitely you can do it. మనందరం చేయొచ్చా లేదా? గట్టిగా చెప్పాలి. కాబట్టి
ఇన్ని విద్యలు నిన్నటి నుంచి ఈ రోజు వరకు ఇవన్నీ మీ ముందర చెప్తూ ఉన్నది మీకు తెలియజేస్తున్నది కారణం ఏంటంటే ఇన్ని ఉన్నాయి. ಇಷ್ಟೆಲ್ಲ ವಿದ್ಯೆಗಳಿದೆ, ಕಲ್ಸ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕನೆ ಇದೆಲ್ಲ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಸ್ಟರ್ಸ್ ಬಂದು ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಬಂದು ನಮ್ಮ ಮುಂದೆ ಕೂತಿ ಅರ್ಧ ಗಂಟೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದಂದ್ರೆ ಇಷ್ಟು ವಿದ್ಯೆಗಳಿದೆ. ನೀವು ಯಾಕೆ ಭಯಪಡ್ತೀರಾ? ಆರೋಗ್ಯ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಚಿಂತ? ಫಸ್ಟ್ ನೀವೇ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ, ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನೀವೇ ಡಾಕ್ಟರ್, ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನೀವೇ ಡಾಕ್ಟರ್. ಯಾರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇವೆಲ್ಲ ನಮ್ಮ ಸನಾತನ ವಿದ್ಯೆಗಳು. ಇವೆಲ್ಲ ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಆ ದುಃಖದಲ್ಲಿದ್ದೀವಿ. ಮತ್ತೆ ತಿರುಗಿ ವಾಪಸ್ ಬರೋಣ ಅಂತ ಇದೇ ಉದ್ದೇಶ. ಈ ಸಮಗ್ರ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಮತ್ತೆ ಧ್ಯಾನ ಯಜ್ಞ ಮತ್ತು ಸಮಗ್ರ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಪ್ರಧಾನ ಉದ್ದೇಶ ಇಷ್ಟೇ. ಆಯ್ತಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೊ ಅದ್ಭುತವಾದ ಜ್ಞಾನ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ರಿ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಧನ್ಯವಾದಗಳು. ಎಸ್ ಸರ್. ಸೊ ಯುವರ್ ನಂಬರ್ ಕ್ಯಾನ್ ಯು ಗಿವ್? Okay, but again they will make a noise. Just tell your number. Tell your number. Because otherwise they will. సో ఆయన ఫోన్ నెంబర్ చెప్తారు, రాసుకోండి. మళ్ళీ మీరు కాల్ చేసి మాట్లాడుకోవచ్చు ఏమన్నా Write the సందేహాలు number. ఉంటే. కలై So, సెల్వన్ if you ఆయన want to పేరు. learn this vidya, okay, all these skills you can take training, no problem. We'll arrange, Matar Foundation can arrange, or you can directly approach, no problem. So but you learning is must. That is very very important. Flower medicine ಇದರಲ್ಲಿ ಒಂದು 10 ಜನ ಕಲಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ಏನ್ ತಪ್ಪಿದೆಯಾ? 38 ಮೆಡಿಸನ್, ಓನ್ಲಿ 38 ಮೆಡಿಸನ್. ವೆರಿ ವೆರಿ ಪವರ್ಫುಲ್. ಇಟ್ is working. He is doing. He got lot of results. He is earning. What you need? Earning ಇದೆ, learning ಇದೆ, ಮತ್ತೆ ಹ್ಯಾಪಿ ಲಿವಿಂಗ್ ಇದೆ. ಇನ್ನೇನ್ ಬೇಕು ನಿಮ್ಗೆ? ఆయన చాలా సింపుల్ గా మెడిసిన్ ప్రిపేర్ చేస్తారు. మనతో Homeopathy మాట్లాడుతూ store ಅಲ್ಲಿ ఉంటాడు, ಸಿಗುತ್ತೆ. ఏదో అడుగుతూ ఉంటారు, మనం చెప్తూ ఉంటాము, ಸಿಗತ್ತೆ. రాసేసుకుంటాడు బుక్ లో. ఆ కాంబినేషన్స్ తో వెంటనే మనకి మెడిసిన్ చేసి ఇచ్చేస్తారు. సో అంత ఈజీగా, అంటే మనం మాట్లాడే దాన్ని బట్టి ఎక్కడెక్కడ మనకి ఇష్యూస్ ఉన్నాయి అనేది ఆయన తెలుసుకునేస్తారు. సో రాసేసుకుంటారు ఎక్కడెక్కడ వీళ్ళకి ప్రాబ్లం ఉంది, ఏమేమి కాంబినేషన్ చేయాలి అనేది. సో చాలా అద్భుతంగా ఉంటది. నేను కూడా ఆశ్చర్యపోయాను చూసి. ಅದೆಲ್ಲ అదిదా విద్య, అదిదా నేర్చుకోవాలి. That's all cannot be understood in a one sentence. నో నో. Either if you have any, you just convey that to me. Based on your issue, I select the medicine. You can select. That is And that is one thing. In the beginning, you want to learn also, he will help you. flowers are there. Any flowers are there, but which flavor to select? Yes. Depends on Issue. Correct. same pattern. Depends on what is any psychological. Based on that, I will answer. First, use it for your problems. Second, once you got confidence, start learning from him. Okay? ఎస్. He is ready to teach also. ஓகே, நான் என் நம்பர் கொடுக்குறேன். Write நீங்க the number, write the வேணுங்கிறவங்க number. நோட் பண்ணிக்கோங்க. என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நான் சொல்றேன். 99 94 29 28 66. ஓகே, 9994 29 28 66. Okay. Okay, என்னுடைய கலை பேர் செல்வன். கலை செல்வன். Right. సో థ్యాంక్ యూ సార్, Okay. థ్యాంక్ యూ వెరీ మచ్. ఎప్పుడు మనము అడిగినా కూడా వారానికి ఒకసారి, ఎవ్రీ మంత్ ఆయనది సెషన్ ఉంటది మన మహావతార్ ఫౌండేషన్ ఛానల్లో ఆన్లైన్ లో. సో ఓపెన్ గా వచ్చి అంత జ్ఞానాన్ని అంతా పంచుతున్నారు. కానీ ఆయన తమిళే మాట్లాడగలుగుతారు కాబట్టి తమిళ ఛానల్లో ఇస్తున్నారు. ఇప్పుడు సార్ నేర్చుకొని అన్ని భాషల్లో అందరికీ అందిస్తారు. అంతేనా? Yes. థ్యాంక్ యూ. ఎస్. So online Zoom classes, whoever has not registered, Telugu, Kannada, Hindi, Tamil, okay, English. There is a WhatsApp groups. Go and scan at the reception counter. You will join in the classes. Okay, all free classes, all 5 languages. Right. ಆಮೇಲೆ ಮಾತಾಡಿ. Okay, no time. Sir. Okay, ಆಮೇಲೆ. Already told. Thank you very much. அனைவருக்கும் நன்றி. Thank you so much, sir. Thank you.